இன்னைக்கு நமக்குன்னு உகந்த நாளுங்க. மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைத்து நண்பர்களுக்கும். வீட்ல நெறைய வேலை இருந்ததுனால, சீக்கிரமா வீடியோ போட முடியலங்க. ஸோ இந்த 2 மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க. இந்த மாட்டுப் பொங்கல்ல நண்பர்கிட்ட தான் மாடு இருக்கு. நாளைக்கே வேணும்னாலும் உங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணி தந்துரலாம் அப்படின்றாங்க. இந்த 2 மாட்டுக்கான டீட்டெயில முழுவதுமா பாருங்க. விற்பனைக்காக எங்க இருக்கு? என்ன விலை சொல்றாங்க? எவ்வளோ கறவை திறன் சொல்றாங்க? இது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதலாவதாக நாம் அந்த நேர்கொம்பு மாட்டுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க. இப்போ பார்க்குறதுல நமக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு 6 பல் தலையீத்து ஹெச்எஃப் சினை மாடுங்க. நல்ல ஒரு வளமான மாடு, நல்ல ஒரு நேர்த்தியான முக அழகில் பால் நிற கொம்பு அமைப்பு கொண்ட மாடுங்க. நல்ல உடல் அமைப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க. மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மாடு 9 மாதம் சினையாக இருக்குது. கண்ணின ஒரு 20லேருந்து 25 நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க. மாடு உயரம், நீளம், கலர் பேட்சுக்கெலாம் அடிச்சுக்கவே முடியாது. வேறு லெவல் குவாலிட்டியில் மாடு விற்பனைக்காக இருக்குங்க. என்ன ஒரு தரமான முக அழகில் இருக்குன்றது வீடியோவில் பாருங்கள். நல்ல பால் நரம்பு தாரெல்லாம் நல்லாவே ஓடுதுங்க. மாடு நல்ல மடி பெருக்க எடுத்து தான் கண் இறங்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாரு நண்பர் தரப்புலேருந்து. சரி, இந்த மாடுகள் இரண்டும் விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு. சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடு தாங்க. மடிக்கூச்சம் கிடையாது. யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். தண்ணி தீவனமும் நல்லா எடுத்துக்குது. அதே டயத்தில் நல்ல ஒயிட் மெஜாரிட்டியில் நல்ல கலர்ஃபுல்லான மாடாக இருக்குது. சூப்பர் குவாலிட்டிலையும் மாடு விற்பனைக்காக இருக்குங்க. லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடுகளாக எடுங்க. உங்களுக்கும் மாடு வண்டி வாடகைக்கும் மிச்சம் பிடிக்கலாம். நல்ல பால் மாடுகளாகவும் நமக்கு கிடச்சிருங்க. ரெண்டுமே சூப்பர் குவாலிட்டி ஹெச்எஃப் மாடுகள் தான். இது முதல் மாட்டுக்கான டீட்டெயில். இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ அந்த மாடு அந்த நேர்கொம்பு மாடு பார்த்தங்களா. ரெண்டாவது மாடு இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மாடுங்க. நல்ல ஒரு அகல உடல் அமைப்புங்க. இந்த மாட்டை விட ஒரு சுற்று பெருமாடு. நல்ல இந்த மாடுமே உயர நிலத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க. 2 மாடுகளுக்கான வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சுற்று அகலம், ஒரு சுற்று உடல் அமைப்பு பெருசு, எல்லாமே சைஸில் கூடின மாடு தாங்க இது. இதுவும் மெஜாரிட்டி ஒயிட் நிறம் கொண்ட ஒரு வளமான ஹெச்எஃப் மாடுங்க. சூப்பரான முகலட்சணம், அழகான கலர் பேட்சு, நல்ல ஒரு 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 ஜெய்சாண்டிக்கான மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க. இந்த 2 மாடுகளுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 40லேருந்து 42 லிட்டர் வரையிலுமே கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 9 மாதம் சினையாக இருக்குது. இந்த மாடு கண்ணினா ஒரு 25 நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க. 2 மாட்டுக்கான டெலிவரி டைம் அப்படின்னு பார்க்கும்போதுங்க, ஒரு 2-3 நாள் தான் வித்தியாசப்படும். 2 மாடுமே கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் கண்ணினக்கூடிய மாடாக தான் அமைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க. இது நல்ல காம்போலம். இந்த மாட்டுக்கும் நல்ல பால் தாரையெல்லாம் நல்லா ஓடுது. நல்ல நரம்போட்டம் கொண்ட மாடு. நல்ல பேக் வெயிட்டோட நல்ல பாடி அமைப்போடு இருக்கக்கூடிய மாடு. மாடு 6 பல்லு தலைச்சங்கிடாரினா, இது 4 பல்லு தலையீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹெச்எஃப் மாடுங்க. நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க. இந்த மாடுமே 20+ கறவை கொடுக்கும். மாடுமே 20+ல் கறவையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க. நல்ல ஒரு உயர நீளத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் குவாலிட்டி ஹெச்எஃப் மாடுகள் தான். நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்குது. டேரெக்டாக அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாடு எடுத்துக்கலாங்க. நீங்கள் இதே போய் சந்தையில் எடுக்கிறீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த மாட்டுக்கு இடைத்தரகர் 10,000 ரூபா லாபம் வச்சு தான் மாட்டை ஏமாற்றி கொடுப்பான். பிடிச்சிருந்தா கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்து